தம்பி, இது ஆர்கெஸ்ட்ராவோட லிஸ்ட். இதான் கடைசி பாட்டு. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது என் பேரை சொல்ல மறந்துடாத. குரூப் மேனேஜர் சஜி பட்டாம்பி. என்னது? சஜி பட்டாம்பி. டே ரசத், யூரோப் ட்ரிப்போட விசா வந்திருக்கு. உங்க மனசு யாருக்கு வரும் சஜின்? போச்சுடா. என்ன பிரச்சனை? நம்ம ட்ரிப்புக்கு போக 15 பாஸ்போர்ட் கொடுத்துருந்தேன். இப்ப விசா வந்தது 14 பேருக்கு தான். இதுல ஒரு ஆள் மிஸ்ஸிங். யார் அது? கீபோர்ட் பிரான்சிஸ். பிரான்சிஸ் அண்ணன் பேர் இருக்கு. வயலின் சேவியர் லிண்டோ குண்டரதா. வயலின் செட்ல எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. தும்பா ஜாய். தும்பா ஜாய்க்கும் வந்திருக்கு. தபலா சுரேந்திரன் சாக்கோ. பிரச்சனை பண்ற சாக்கோக்கே வந்துருச்சு. பிரபேந்து எலக்ட்ரிக் கிட்டார். டே ரசக், என்ன? நம்ம பிரபேந்துக்கு தான் விசா வரல. என்னாச்சு? ஓகே ஓகே, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். பிரபா, என்னடா பண்ற? யூரோப்ல எனக்கு குளிர் தாங்குற ஜாக்கெட் பார்க்குறேன். நம்ம அமெரிக்கா போனப்ப வாங்கின ஜாக்கெட் பழசாயிடுச்சு. இப்போ வாங்கினா தானே நம்ம போகிறதுக்குள்ள டெலிவரி ஆகும். கரெக்ட் கரெக்ட். அண்ணா, நம்ம ரிஹர்சல் பார்க்குற இடத்துக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல, அதில் நான் 2 மாதம் இருந்துக்கிறேன். இப்போ இருக்கிற ஃப்ளாட்டை காலி பண்ணிட்டேன். அந்த திங்ஸ் எல்லாம் வைக்கணும்ல. ஏற்கனவே பிளாட்டை காலி பண்ணிட்டியா? என்னடா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்? ஒரே ஒரு செகண்ட், இந்த ஓடிபி அனுப்பிட்டு பேசுறேன். இரு, எதுக்கு அவசரம்? எலக்ட்ரிக் கிடார் வேணான்ட்டாங்க. நீ ட்ரிப்ளே இல்ல. என்னாச்சு? ஆம்லெட் யாருக்குண்ணா? எனக்கு தான் சார். சிக்கன் ஃப்ரை சாப்பிட்றீங்களா? எங்களோட ஸ்பெஷலு. காடை ஃப்ரை, வேண்டாம். உருளைக்கிழங்கு போர்க்கு சூப்பரா இருக்கும். ஏய் தம்பி, நீ கிளம்பு. அவன் நம்புதிரி வெஜ். அப்போ அதுல இருந்து உருளைக்கிழங்கு கொண்டு வரேன். ஏண்டா, இது ஒண்ணும் கல்யாண வீடு இல்லல்ல, கேட்காம போட. பணம் தர வேண்டாமா? இந்த மடையை எல்லார்கிட்டையும் கேட்டு பில்லை ஏற்றி விட்டுருவான். எல்லாருக்கும் ஒரு ஆம்லெட்டுக்கான பட்ஜெட் தான் என்கிட்ட இருக்கு. இதுதான் பட்ஜெட் முன்னாடி சொல்ல வேண்டியதானே? அது சாதாரண தோசையோட ஒரு ஆம்லெட் கொடுத்தா லக்ஸரி ஃபீல் கிடைக்கும்ல. ஆம்லெட் பத்தி சொல்லல, எலக்ட்ரிக் கிட்டார். இதே கேள்வியத்தை நான் அவங்க கிட்ட கேட்டேன். அதை கேட்டதுக்கு அவன் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கான்னு நீயே கேளு. சாரிண்ணே, லாஸ்ட் மினிட்ல இன்வெஸ்டர் பேக் அடிச்சிட்டாரு. லிஸ்ட்ல இருந்து ஒரு ஆளை தூக்க சொல்லிட்டாரு. அடுத்தது மட்டும் இல்ல, பிரபேந்து மேடம் கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிருங்க. மேடம் மண்ணாங்கட்டி. பிரபா, நான் உன்னை சமாதானப்படுத்துறேன்னு நினைக்காத. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கோ. 2 மாசத்துக்கு தங்கறதுக்கு இடம் இல்லாம கையில பைசா இல்லாம பட்னி இருக்கணுமா? எப்பா, நீ பேசுறத கேட்டா வீடு வாசல் இல்லாத மாதிரி இருக்கு. ஏண்டா, உங்க அப்பாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரே ஒரு பூஜையில கிடைக்கிற வருமானத்தை வச்சு நீ மொத்த யூரோப்பையுமே சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். உன்னோட ஈகோனாலதான் பூணூல அறுத்து போட்டுட்டு பேண்ட் சட்டை போட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்க. ஒருத்தனுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாம நாத்திகன் ஆகுறது அவனோட பர்சனல் சாய்ஸ். அதை ஈகோன்னு சொல்ல மாட்டாங்க, அது கான்ஃபிடன்ஸ். இல்ல பிரபா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஒருத்தன் பேஷனட் மியூசிஷியன் ஆகணும்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு ஏஆர் ரோமன் சேஃப்டியை நினைச்சு சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டு பேங்க் வேலைக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம ஸ்டேஜ்ல பாடுற பாதி பாட்டு இல்லாம போயிருக்கும். பிரபா, நான் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணல. நான் ஆக்சுவலா உங்ககிட்ட பேச வந்தது உன்னோட பேஷனை பத்தி தான். நம்ம ட்ரூப்லே ரொம்ப திறமைசாலியான ஆளு நீ தான். இவங்க யாராவது சினிமாவில் வாசிச்சிருக்காங்களா? ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் வந்தா உன்னை தவிர வேற யாராவது கூப்பிடுறாங்களா? அது எப்போவோ ஒரு வாட்டி தான் வருது. இந்த ட்ரிப்பு கேன்சல் ஆனது ஆயிடுச்சு.
உங்க அப்பாவோட பிரம்மரத சாந்தி வருது. உங்க அண்ணன் வேற எத்தனை தடவை கூப்பிட்டான். இல்ல நான் போக மாட்டேன். டேய், பொதுவா சிடுமூஞ்சியா இருக்க அப்பாங்க ஒரு 70-80 வயசு வரும்போது பாசத்துக்காக ஏங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்க. ஃபுட்டு, ரெண்ட், இந்த பணமெல்லாம் மிச்சமாகல. அதோட ஃப்ரீ வைஃபை, ஃப்ரீ லாண்ட்ரி, வேற என்ன வேணும்? ஏய் காடை முட்டை இருக்கா? முட்டையா? முட்டை இரு வர. எங்க போனாலும் முட்டை முட்டை முட்டை. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடுவேன்? கோழி முட்டை, முட்டை முட்டை, காடை முட்டையா? முட்டை இல்லைன்னா உனக்கு சோறு இல்லை. இந்து, நீ வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு எப்ப தோணுதோ அப்ப வீட்டுக்கு வா. நீ வந்தா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா அவர் அது வெளியே காட்டிக்கிறது இல்ல. பெரியப்பாவும் உன்னை பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாரு. கொஞ்சம் வேலை இருக்கு, வர பாக்குறேன். இறங்க, சீக்கிரம் எல்லாரும் இறங்க. ஹலோ. ஆதி வேண்டாம், அடிபட்டுரும். என்ன நடந்தது? என்னது? வர வழியில நீ என்ன பார்த்த? சாப்பிட்டு தான் போனோம், சரியா? ஐயோ, அப்பா நல்லா தான் இருக்காரு. முதல்ல வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அந்த ஃபிளெக்ஸை ஒழுங்கா படி. ஒருத்தர் காலமான தான் ஃபிளெக்ஸ் வைப்பாங்களா என்ன? வை. என்ன துளசி? வாட்டர் ஃபில்டர் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்பா வந்து பாக்குறேன்னு சொன்னாரு. அவங்கள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு. மினிஸ்டர் கிளம்புனது அப்பா கிட்ட சொல்றேன், சரியா? இவன் தான் என் மூத்த பையன் தீபாங்குரன். என்னோட சபரிமலையில இருந்தான். அப்ப நான் பார்த்துருப்பேன். இப்போவும் அப்பாவோட கோயில தான் வேலை செய்யறியா? இல்ல சார், இவனுக்கு வெளிநாட்டில் தான் வேலையே. விஐபிக்கு மட்டும்தான் பூஜை செய்கிறான். இன்னைக்கு ராத்திரி கென்யா போகிறான், அப்புறம் துபாய். அதான் வீட்டை ஏர்போர்ட்டுக்கிட்டே பார்த்துட்டோம். இது அவனோட மனைவி. வணக்கம்மா. உங்க சின்ன பையன் எங்க? அவன் வர லேட் ஆகும், நாம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரி. சார் இங்க. என்ன இந்த பின்வாசல் வழியா வர? முன்னாடி வந்தா எல்லாரும் இருப்பாங்க துளசி அக்கா, அப்பாவும் இருப்பாரு. சும்மா சீன் போட வேணாம்னு நினைச்சேன். இந்த பக்கமா வந்தா பப்பு குட்டியும் பார்க்கலாம்ல. பப்பு குட்டி இல்ல, இப்ப பப்பு பெருசா வளர்ந்துடுச்சு. இத உங்க அம்மா கோயிலுக்கு பின்னாடி இருந்து எடுத்துட்டு வந்தப்ப எனக்கு குழந்தை பிறந்து 4 நாள் தான் ஆச்சு. அவளே 5ஆம் கிளாஸ் வந்துட்டா. அதுவும் சரிதான். அம்மா போனதுக்கு அப்புறமா இவனும் ரொம்ப டல் ஆயிட்டான்ல. அது மட்டுமா டல் ஆச்சு? நீயும் தான் டல்லா இருக்க. இத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. வெல்கம் பேக் இந்து. பெரியப்பா, ஒண்ணுக்கு போனா அதை அழுத்தினா தண்ணி வரதுக்காக தான் அதை வச்சிருக்காங்க. அதை அழுத்த 1 செகண்ட் ஆகுமா? ரூம் எல்லாம் நாத்து அடிக்குது. இதோ பாருடா, தண்ணி இருக்கிற இடத்துல தர நான் ஒண்ணுக்கே போறேன். அப்புறம் எதுக்கு மறுபடியும் அதுல தண்ணி ஊத்தணும்? வாரா, பெரியப்பாவுடைய செல்லப்புல வந்துட்டா. இந்து, நாங்க இப்ப கிளம்புனாதான் எங்களால ஃபிளைட்டை பிடிக்க முடியும். டேய், முதல்ல சீக்கிரம் போய் குளிச்சுட்டு நல்ல வேட்டி கட்டிக்கிட்டு கீழே போய் வேலையை பாரு. ஆமா பெரியப்பா, எனக்கு ஒரு டவுட். அங்க கென்யால ஓமத்தை வளர்க்கறதுக்கு நமக்கு சொல்லி விறகு தேவைப்படும். இப்ப அதை வாங்கிட்டு போக நேரம் இல்ல. ஏன்னா நான் வேற சீக்கிரம் போய் செக் இன் பண்ணணும். அதுக்கு பதிலா ஓமத்துல என்ன போடலாம்? இது சுபகாரியத்துக்கு பண்ற ஓமம் தான். ஆமா ஆமா, வில்வ மரத்தோட குச்சியை உடைச்சு ஓமத்துல போட்டா போறோம். எப்பா தப்பிச்சோம், அது நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அது ஓகே. கென்யால இருந்து உங்களுக்கு ஏதாவது வேணுமா? பேசாம குரோனிக் பேட்ச்ல இருக்க கென்யால இருந்து ஒரு குட்டியை கொண்டு வந்துரு. எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அந்த பொண்ணு நம்புதிரியா இருக்கும். ஆசையா பாரு, அது போதுமா? சரி இந்து, நான் அப்புறம் கால் பண்றேன். வரேன் பெரியப்பா. ஆல்ரைட் ஆல்ரைட். கூட இருக்கிறவனுக்கு தீபோன்னு காரே வாங்கி கொடுத்துட்டான். பணம் நிறைய கொடுக்கறான்னு கேள்விப்பட்டேன். நீ பூணுல கழட்டாம இருந்தா தீபு உன்னையும் கூட வச்சிருந்திருப்பான். உங்க அப்பாவுடைய இருந்திருந்தா இந்நேரம் நம்ம குடும்ப கோயிலுக்கு நீ மேல் சாந்தியா இருந்திருப்ப. இதெல்லாம் உன் கையால் ஆகாத தனம் தானே.
கையால் ஆகாதவனால இதை வச்சு ஒழுங்கா வாசிக்க முடியுமா? நீங்கெல்லாம் வரும் பில்டப் தான். கண்ணுக்கு தெரியாதவன கும்பிடுறீங்க. அப்படி பேசாத. இவன் ஒரு ஞான சூனியம், விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். இவனை மன்னிச்சிருக்க பகவானே. ஒண்ணுக்கு போனதுக்கு அப்புறம் ஃப்ளஷ் பண்ணணும்னு இவருக்கு புத்தி கொடு என் பகவானே. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். பக்தேதியோ நமः பக்தேதியோ நமः பக்தேதியோ நமः பக்தேதியோ நமः பக்தேதியோ நமः. ரூபேஷ் மேடம் தான் இந்த கடையோட ஓனர். ஓஹோ, திரும்ப வாங்கிக்கிறேன். நான் பூஜை பண்ணதுக்காக சொல்லல, பூஜை சிறப்பா முடிஞ்சிருக்கு. எல்லாம் கடவுளோட அனுகிரகம். கரெக்ட். ஸ்ரீகுட்டா தோ ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீகுட்டா இதை நீங்களே வாங்கிக்கோங்க. நான் ஹோமம் வளர்த்ததுனால சொல்லல, பூஜை ரொம்ப சிறப்பா நடந்தது. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? ஸ்ரீகுட்டா சொல்லுங்க. அந்த தொடப்பம் நல்லா கூட்டும்ல? தொடப்பம் என்ன, அது நல்லாவே கூட்டும். ஆனா கூட்டுறதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும். வர வர ரொம்ப அடம் பிடிக்கிற ஸ்ரீகுட்டா. இப்போ நான் அப்படி என்ன அடம் பிடிச்சிட்டேன்? இல்ல, உனக்கும் சேர்த்து தானே இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல பூஜை எல்லாம் பிடிக்கிறேன். அப்படியா? எனக்கு பதிலா இன்னொரு ஆளை தேடினீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐயா, நான் ஏன்டா அப்படி பண்ண போறேன்? நடிக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எங்க இருக்கு? பாசி, இந்த ஸ்ரீகுட்டன் சரியில்லை. பூஜைக்கு வேற ஆள் இருந்தா சொல்லு. நான் அப்படி பேசியிருந்தாலும் உன் மேல நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். உன் பாசம் எனக்கு தெரியுமே ரூபேஷன். அப்புறம் அந்த மேடம் கொடுத்த அந்த 500 அதை நான் எடுத்துக்கிட்டேன். அது என் டிராவல் கன்வின்ஸ். நீங்க ஹாப்பி தானே? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல மீட் பண்ணலாம். பவித்ரா, என்னண்ணா நாளைக்கு காலையில 4:30 மணிக்கு போனோம். விருந்து எங்க சித்தி? திரிஷூர்ல. என்னடா பைக்கை ரெடி பண்ணிட்ட போல இருக்கு. நல்லா இருக்கு. 2 மாசத்துக்கு இங்கதான். சித்தப்பா, அப்பா ஃபங்க்ஷன்ல சமையல் நல்லா இருந்தது. லேட்டா வந்ததால இலையில சாப்பிட முடியல. டேய், நம்மளுடைய பாரம்பரியத்துல இலையில சாப்பிடுறதாண்டா வழக்கம். நம்ம பாரம்பரியத்தை பத்தி நாமளே பெருமை பேசுறது ரொம்ப போர்ப்பா. ஹலோ அம்மா, உன் போன் கொஞ்சம் கொடு. பெரிய அண்ணா இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, ஆனா காலில் தான் சின்ன பிரச்சனை. டேய், உனக்கு டவல் வேணுமா? நான் குளிச்சுட்டு தான் வந்தேன். நான் கோயில் குளத்துக்கு போயிட்டு வரேம்மா. சரி. என்னடா அழகா மாறிட்டேன். சித்தி மொபைல் என்ன பார்த்தேன்? அனகாவோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தேன். என் ஃபோனில் பார்க்க முடியாது. பிரேக்கப்புக்கு அப்புறம் என்ன பிளாக் பண்ணிட்டான். உனக்கு வெக்கமா இல்லை? எனக்கு ஏன் வெக்கம்? நான் ஒன்றும் அவள் பின்னாடி அலையிலையடா. டேய், நம்ம செமிஃபைனலில் அவுட் ஆயிருந்தாலும் கப்பை ஏமா அடிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்ல. ரைட்டில் பாம்பு இருக்கு பார்த்து. இப்போ உனக்கு வெக்கமா இல்லையா? வாடா. ரூபா, 2-3 மாசம் சமாளிக்கிற மாதிரி ஏதாச்சும் வேலை உன் சைட்ல இருந்தா கொஞ்சம் சொல்றியா? இருக்கே, அப்பாவோட சமையல் வேலைக்கு போகலாம். பந்தியில் ஒழுங்கா பரிமாறுவியா? டேய், இந்த கூட்டம் கூச்செல்லாம் நமக்கு செட் ஆகாது. தேங்காய் திருவ வருமா? இல்லை காய்கறியாவது வெட்டுவியா? வேணாம், கையில் ஏதாச்சும் அடிப்பட்டா கிட்டார் வாசிக்க முடியாது. ஏண்டா, நீ எனக்கு அசிஸ்டண்டா வந்துடுறியா? ஒரு புரோகிதரா? வாய்ப்பே இல்லை. நீயும் அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு வேதங்கள்லாம் ஒழுங்காக தானடா படிச்சிங்க. உண்மையை சொல்ல போனால் நீ படித்தாலும் கூட நல்லா படிக்கவே இல்லைடா. இருந்தாலும் நான்லாம் போய் பூஜை பண்ணல. அதெல்லாம் சின்ன வயசுல. எனக்கு இந்த கடவுள்ன்ற கான்செப்ட்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. நாளைக்கு வரைக்கும் நம்மளாம் உயிரோடு இருப்போங்கிற நம்பிக்கை இருக்கா உனக்கு? அது அதிர்ஷ்டம் இருந்தால் இருப்போம். அந்த அதிர்ஷ்டம் தான் கடவுள்னு நினச்சிக்கோ. இவனுங்களுக்கு என்ன வேலை இங்க? ஒரு வாரமா இங்கே சுத்திட்டு இருக்கானுங்க. நெருப்பும் புகையும் வரல. இது வேற ஏதோ ஐட்டம் போல இருக்கு. என்ன தைரியம் பத்தியா? அது நான் இருக்கும்போது